உடல் எடை குறைக்கணுமா? இந்த சூப்பு செமையா ஒர்க் அவுட் ஆகுது. உடல் எடை குறைக்க விரும்புகிறவர்கள் தாராளமாக சூப் டயட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதிக அளவு காய்கறிகளை உட்கொள்ளும் பொழுது அதன் ஊட்டச்சத்துகள் நமது உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். சூப்பாக நீங்க டயட்டை மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு எடுக்க வேண்டாம். அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட வேண்டாம். அதிக உப்பு சேர்த்து தயாரிக்கப்படும் சூப்களில் மனிதர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே எடை இழப்புக்கு முயற்சிக்கிறீர்கள் மட்டும் சூப் டயட் பின்பற்றினால் போதும். அதுவும் குறிப்பிட்ட காலம் மட்டுமே எடுத்துக்கொண்டால் போதும். சரி, வாங்க என்னென்ன சூப் டயட் எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். முதலாவதாக நாம பீன்ஸ் சூப் டயட் பத்தி பார்க்கலாம். பீன்ஸ் சூப் டயட் வாரத்திற்கு 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக முட்டைகோஸ் சூப் டயட். இந்த முட்டைகோஸ் சூப் டயட் உடல் எடை குறைக்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த முட்டைகோஸ் சூப்பில் காய்கறிகள், இலை, கீரைகள், 1 அல்லது குறைந்த கலோரி உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். மூன்றாவதாக சிக்கன் சூப் டயட். வீட்டில் தயாரிக்கப்படும் சிக்கன் சூப்பை குறைந்த அளவில் 7 நாட்கள் உட்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் உடல் எடை கணிசமாக குறையும். ட்ரை பண்ணி பாருங்க, உடல் எடையை குறையுங்க.